இருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்க? வாக்குத்தத்தம் யாரெல்லாம் பார்த்தீங்க? வாக்குத்தத்தம்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். பார்க்கலையா? ஏம்மா ஸ்டேட்டஸில் வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னம்மா வாக்குத்தத்தங்கிறது வெள்ளை கலரு போட்டா வந்துச்சுனாலே வாக்குத்தத்தம் தான். ஆமாம், சரியா? ஓகே, ரைட். கர்த்தர் நல்லவர். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இன்றைக்கி வாக்குத்தத்தம் என்ன? எல்லாம் இந்த கடைசி மாதத்தில் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நிறைய வாக்குத்தத்தங்களை எல்லா சபைகளிலுமே கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அவருடைய பிறப்பு நாளை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இளைப்பாறுதல்னா என்ன? இளைப்பாறுதல்னா என்ன? நீங்கள் பேசுனா தான். நீங்கள் சிரிக்கலைன்னா இங்கே வார்த்தை ஓடாது. நீங்கள் ஸ்மைலிங்கா நேராக என்னை மூஞ்சிக்கு மூஞ்சி முகமாக பார்த்து நீங்கள் பேசுனா தான் இங்கே போகும். சொல்லுங்கள், நிம்மதி. இளைப்பாறுதல் அப்படின்னா இட் இஸ் பீனிஸ். என்னங்க, எங்கே சொன்னார் இந்த வார்த்தைன்னா? சிலுவையில் சொன்னார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் எல்லாம் முடிந்தது. இட் இஸ் பீனிஸ் அப்படின்னாரு. உன் கஷ்டம் முடிஞ்சு, உன் துன்பம் முடிஞ்சு, உன் பிரச்சனை முடிஞ்சு, உன் வியாதி முடிஞ்சு, நீ இனிமேல் நல்லா இருப்பேன்னு சொன்னார். சொல்கிற புரியுதுங்களா? அப்போ எல்லாமே நமக்கு நிறைவாக வந்ததுக்கப்புறம் என்ன தான் தோணும்? ஒரு இளைப்பாறுதல். போதும் பா, ரெஸ்ட்டு. இப்போ வாரம் ஆச்சுன்னா ஒரு 3000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3000 உங்களுக்கு இன்றைக்கே கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அதான் அதை தான் சொல்கிறேன்ல, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. இளைப்பாறுதலாம் என்ன தெரியுமா? அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, சனிக்கிழமை நைட்டு கிடைக்கிற சம்பளம் திங்கக்கிழமை காலையிலே கிடச்சுன்னா அப்புறம் எதுக்கியா வேலைக்கு போகணும்? அந்த வாரம் ஃபுல்லாக ஓகே, சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? திங்கக்கிழமை காலையிலேயே சம்பளத்தை கொடுத்துட்டீங்கய்யா. இந்த நாள் முழுவதும் என்ன பண்ண? கொடுத்தது யார்? அப்பா கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஒரு வாரம் என்ன பண்ணலாம்? அப்பாவோட வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா? சந்தோஷமா என்னத்தை செய்ய போகிறீங்க? நன்றி தானே சொல்ல போகிறீங்க. நல்ல நன்றி சொல்லி பாட்டு பாடி, பாஸ்டர் ஜெபம் பண்ணலாமா, வரலாங்களா, சர்ச்சுக்கு வரலாங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும், மனதை ஒழுங்குபடுத்தணும், சீர்படுத்தணும். இதுதான் இளைப்பாறுதல் அப்படிங்கிறது. பெற்றுக்கொண்டேன். ஏன்னா இன்னைக்கு என்னென்னா, பெற்றுக்கொண்டும் கூட சில பேருக்கு இளைப்பாறுதல் இல்லை. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் மனநிலை டெஸ்ட் பண்ண தான் அந்த கேள்வி கேட்டேன். திங்கக்கிழமையே 3000 ரூபாய் கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கம்முன்னு இருக்க மாட்டோம். அது இருக்கட்டும், பாவம், வேலை பாவம், போயிடுவோம் பார்த்துக்குங்க. அப்போ என்ன? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மனசுக்கு போதும் என்கிற அந்த பக்குவம் இல்லை. அதை விட என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடுறோம். சனிக்கிழமை கிடைக்கிறது திங்கக்கிழமையே கிடைச்சிருச்சுரா. இந்த வாரம் ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, என்னமோ செய்ய சொல்கிறாரு. ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே? அதையாவது கேட்கணும். என்னங்க, ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க? நீங்கள் 3000 திங்கக்கிழமையே கொடுத்துட்டீங்க. நான் வேலைக்கு போட்டால் வேணாம்மா, இல்லை இந்த 3000 ரூபா நான் என்ன பண்ணணும்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? அப்பாட்ட பேசுகிற மாதிரி டெய்லி பேசணும். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் இருந்தால் கூட பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதை சொல்லணும். ஆண்டவரே நன்றிப்பா. காலையில் 4 மணிக்கு முழிப்பு வந்தோடனே நிறைய பேருக்கு என்னன்னா, 4 மணிக்கு தூக்கமே இல்லை பார்த்துக்கோ, முழிப்பு வந்துருச்சு. அட கடவுளே, கடவுள் தானே, ஆண்டவர் தானே உன்னை எழுப்பி விட்ருக்காரு. அது தெரியலையா மகளே? இதுக்கு மேலே சில பேருக்கு பாருங்கள், 4 மணி 3 மணி சில நேரத்தில் நைட்டில் நடு நிசையில் உங்களுக்கு முழிப்பு வருதுல்ல, நல்லா பாருங்கள், தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் வராது, நல்ல முழிப்பு வந்திருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் எழுப்பி விட்ருக்காரு. கேட்கணும். ஏன் ஆண்டவரை எழுப்புனீங்க? சாமுவேல் கேட்டான். சாமுவேல் அப்படிங்கும்போது அவன் ஓடி வந்து, யாரோ கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் ஊழியக்கார்ட்ட. நான் கூப்பிடலடா, சரி போய் படுத்துக்க அப்படிங்கிறாரு. 2-3 டைம் கூப்பிட்டதுக்கப்புறம் அப்புறமா ஊழியக்காரர் தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் தான் கூப்பிட்றாரு. அடியேன்னு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. புரியுது உங்களுக்கு? நடு சாமத்தில் முழிப்பு வந்துருச்சுன்னா நிறைய பேத்துக்கு என்ன பயனா, ஏதோ கெட்டது நடக்க போகுது. ஐயோ,
உங்கள் எண்ணத்தில் தீ வச்சு கொளுத்தேன். சோத்திரம். அப்படிலாம் பயப்படாதீங்க. எப்பா பாரு முழிப்பு, தூக்கம் வரலன்னா தூக்கம் வரலன்னா என்ன, ஏதோ உங்ககிட்ட பேச ஆண்டவரோட முழிப்பு காட்டி வச்சிருக்காரு. புரியலைங்களா உங்களுக்கு? பேசுங்க, உட்காந்து பேசுங்க. இங்கே பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், ஏற்ற மாதிரி ஒரு சேரை போடுங்க, உட்காருங்க. அங்கே ஆண்டவர் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். உட்காந்துருக்காரு, உங்கள் கண்ணுக்கு தெரியல, உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள், என்ன ஆண்டவரே என்னன்னு சொல்லுங்கள். யார் வேணாலும் பைத்தியம்னு சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளோட பேசுகிற பாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு பயம், நைட்டில் தூக்கம் முழிச்சிட்டு. அப்படிலாம் பயப்படாதீங்க. சரிங்க, யாரோ பயப்படுறீங்க, அதனால் இந்த வார்த்தை இன்னைக்கு வருது. கர்த்தர் நல்லவர், நல்லா கவனிங்க. அப்போ இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட்டு என்னங்க? ரெஸ்ட், மைண்ட் ரெஸ்ட்டு எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ 10 மணிக்கு மேலே நீங்கள் நிறைய பேர் ப்ரோக்ராமோட வந்திருப்பீங்க, சரியா? அது எல்லாமே ஏற்கனவே முடித்து வச்சதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்குமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதான் இளைப்பாறுதல், ரெஸ்ட்டு. இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வந்து 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், 11 மணிக்கு அதில் கொடுத்துடணும். நான் 10 மணிக்கு முடிச்சுட்டு போனால் தான் சாப்பாடு கொடுக்க முடியும். இப்போ என்ன ஆகும், 10 மணி ஆனதுக்கப்புறமே உள்ளுக்குள்ளே புளியை கரைக்கும், டைம் ஆச்சுன்னு. இப்போ அங்கே ஏற்கனவே சாப்பாடு செஞ்சு வச்சாச்சுன்னா இங்கே நமக்கு பதட்டம் இருக்குமா? இந்த மண்டைக்குள்ள அதை பற்றி தோணுமா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ரெஸ்ட்னா என்னன்னு புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சாச்சுன்னா இங்கே என்ன தோணும்? அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இதைத்தான் இங்கே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகனே, உன் வாழ்க்கையில் இன்னமும் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்காத. உன் கடன் மாறலன்னு வருத்தப்படாத. உன் பிரச்சனை நீங்களன்னு வருத்தப்படாத. அது முடிந்தாயிற்றுன்னு நம்பு. உனக்குள்ள ஒரு ரிலாக்ஸ் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அடைச்சிட்டாருன்னு நம்பு, அவர் பார்த்துக்குவார். கடன் அடைக்க அவர் இருக்கார். நான் ஒன்றை செய்யணும்னு நினச்சா தான் பதட்டம் வரும். அவர் செய்வாருங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நமக்குள்ள அந்த பதட்டம் வராது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விஜயலட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொல்கிற விஷயம் என்னதுன்னா, நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேனே, அதெல்லாம் அப்பா இருக்காருனே, செம்மையாக சொல்லுவாங்க. மாரியம்மா மாட்ட அப்படி தான், எதுக்காக கவலைப்படாதீங்கம்மா, நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மைண்ட் ரெஸ்ட்டு, மைண்ட் ரிலாக்ஸு. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் என்ன தான் இருக்கும், பதட்டமாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரை தேடி வந்துட்டீங்களே, அவர் இளைப்பாறுதல் தருவாரா தரமாட்டாரா? தந்துட்டாரா இல்லையா? இப்போ அதுதான் கேள்வி. தந்துட்டாரா இல்லையா? இளைப்பாறுதல் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இளைப்பாறுதல்னா நிம்மதிங்க. இருக்கா இல்லையாங்க? நிம்மதி இருக்கா இல்லையாங்க? எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனை இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்கா இல்லையா? எல்லாமே இருக்கிறவன்ட்ட நிம்மதி இல்லை, அது தெரியுமா? கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கவனுக்கு நிம்மதி கிடையாது. ஆனால் எல்லாமே பற்றாக்குறையாக இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்கா இல்லையா? அவர் சொன்னதை செஞ்சிருக்காரா இல்லையா? இன்னொன்று பாருங்கள், நல்லா கவனிங்க. யாத்திராகமத்தில் இதே வசனம் சொல்லுகிறது, 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு சமூகம்னா என்ன? அவருடைய சமூகம்னா என்ன? தேவ தூதர்கள். என் தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவேன், உனக்கு என்ன வேணுமோ அவங்க கொடுப்பாங்க. இந்த விசுவாசம் வேணும், பார்த்துக்கங்க. இந்த விசுவாசம் நான் எப்படி விசுவாசிக்க சொல்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த கடனை அடைக்கணும், எல்லாத்துக்கும் அதான மைண்டில் இருக்குது. நல்லா கவனமாக கவனிங்க, சத்தியத்தை நல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்குது? எப்படியாவது வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி இந்த கடனை அடைச்சி இந்த கடல்லேருந்து, இது இயல்பாக எல்லா மனிதனும் நினைக்கக்கூடியது. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என் ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். வானமும் அவருடையது, பூமியும், வானத்தை படைத்தவரும் அவர், பூமியை படைத்தவரும் அவர்தான். அப்போ சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிற அவரிடத்தில் வல்லமை இருக்கா இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிற தேவன். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூட நிறைய அழுறாங்க. மொத்தமாக சேர்த்தாலே ஒரு கூட வராது, கூட வராது. 5 அப்பம் 2 மீன்
12 கூட நிறைய அழுறாங்க. எப்படி நடந்துச்சு? அவராலே செய்ய முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உழைத்து என் வருமானத்தில் வரக்கூடியதை வைத்து நான் கடன் அடைப்பதை விட என் ஆண்டவர் எங்கிருந்து வேண்டாம் யாரை வேண்டுமென்றாலும் அனுப்புவார், தேவ தூதனை அனுப்புவார். அவர்கள் கொண்டு வந்து உன் கடனை நான் அடைக்கிறேன் என்று அடைச்சிட்டு போயிடுவாங்க. அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் சாதாரண உலக மனிதனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். இதை தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவங்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நான் மறுபடியும் உங்களுக்கு நான் நிறைய பேட இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன். நான் கொரோனா டைமில் சாப்பாட்டுக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டோம் இல்லையா? நான் கொரோனா டைமில் தான் ஊழியத்தையே தொடங்கினேன். ஆண்டவர் பேசி ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் மைக்கிலேயே பேசி பழகிட்டேன், ஊழியத்தை அப்படியே செஞ்சு பழகிட்டேன். என்னால் மைக் இல்லாமலாம் பேச முடியாது. எனக்கு மைக் வேணும், நல்ல ஸ்பீக்கர் வேணும், ப்ரொஜெக்டர் வேணும். இதெல்லாம் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. யாருக்கிட்டையும் போய் இப்போ நான் உங்ககிட்ட உரிமையோட ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்கிற முறையில் உரிமையோடு என்ன பண்ணுறேன், காணிக்கை கொண்டு வந்து கொடுங்க, தசமாவம் கொடுங்கன்னு கேட்குறேன். ஆனால் அந்த நாட்களில் நான் தேவனிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயம் நடக்கணும் ஆண்டவரே. நான் எங்கேயும் போய் கையேந்து நிற்க மாட்டேன். நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஸ்பான்சர் கொடுங்க நான் கேட்க மாட்டேன். என் வீடு தேடி வரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ண யாருன்னே தெரியாத நபர், கொரோனா டைமில் யாருன்னே தெரியாத ஒரு நபர் 35,000 ரூபா பணத்தை போட்டுவிட்டு முதல்ல ப்ரொஜெக்டர் வாங்கிக்கங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் சொல்லி கொடுத்தாங்க. நடக்குமா? நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். அடுத்த ஒரு மாதத்தில் 45,000 ரூபா அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுது. ஆடியோ வாங்கிக்கங்கன்னு சொல்லி இன்னொரு சத்தம். அப்படி வந்தது தான் இந்த ஆடியோ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அற்ப விசுவாசிகளே, இப்படியே இருந்தால் கடலில் மூழ்கி போயிடுவீங்க. நான் சாட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிக்க வேணாம்மா. ஏன் நேரடியாக தான் திட்டுறேன் உங்களை, நான் நேரடியாகவே உங்களை திட்டுறேன். எனக்கு சப்புன்னு இருக்குங்க, உப்பு இல்லாமல் சோறு திங்கிற மாதிரி இருக்குங்க. நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் நடக்குமா? ஒரு ரசிச்சு, சரி 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 சரி, ரசனையாளர்களாக மாறிட்டீங்களா? சோத்திரம். அதாவது அப்படி தான் விசுவாசிக்கணும். கர்த்தர் இடத்துல யாரையும் ஒருத்தரை அனுப்பி வச்சுருவார் ஆண்டவர். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. என்னுடைய விசுவாசமே அதுதான். நான் கிறிஸ்மஸுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னா நான் விசுவாசிச்சுட்டு இருக்கேன்னா, இப்போ எப்படி இதெல்லாம் விசுவாசிக்கிறேன் அதே தான் விசுவாசிச்சுட்டு இருக்கேன். ஒருவர் வருவார், பத்திரத்தை தருவார், கையெழுத்து வாங்குவார், உங்களுக்குன்னு கொடுப்பார். அவ்வளோதான் என் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை வேணாலும் ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடிவு பண்ணிட்டால் யார் வேணாலும் வந்து கதவை தட்டுவாங்க. இந்தாயா கர்த்தர் கொடுத்தாரே, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நானும் என்னுடைய என்னுடைய நண்பர் பார்ட்னர் இருக்காங்க. 2 பேரும் அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் இப்படி தான் ஜெபம் பண்ணுவார். காரை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், ஜெபம் பண்ணுவார், உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எத்தனை நாள் உங்களுக்கெல்லாம் தெரியாது, எத்தனை நாள் திடீர்னு நைட்டு எழுந்திருப்போவேன், கேட்ட எட்டி பாப்பா, கார் வந்துருச்சா? நீங்கள் செய்வீங்களா? செய்யணுங்கிறேன். விசுவாசனா அப்படி இருக்கணும். போய் கேட்ட பல நாள் எட்டி பார்த்துருக்கேன், கார் வந்துருச்சா? கார் வரட்டும், 4 சக்கர வாகனத்தை ரிலீஸ் பண்ணுறேன், கட்டவிழ்க்கிறேன். இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டாரு. அதை நான் என்ன பண்ணுறேன்? கட்டவிழ்த்து பெற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் அது வரும், நான் அனுபவிப்பேன். நான்லாம் நினச்சி கூட பார்க்கல, நான்லாம் காரில் போவேன்ட்டு. ஆமாம், கார் ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. சோத்திரம். நம்ம பைக்கில் போகிறதே கனவு காணலை, காரில் போகிறதே நினச்சி பார்த்துருப்போம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி. நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படி உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். அதான் உண்மை. நீ எப்படி பார்க்குற ஆண்டவரை? நான் அப்படி பார்க்குறேன். என் ஆண்டவர் எதை செஞ்சாலும் பெருசாக செய்வார். பல நாள் போய் ஜெபம் பண்ணுவேன், போய் கேட்டை பார்ப்பேன், கார் வந்துருச்சா? ஜெபம் பண்ணுவேன், கேட்டை பார்ப்பேன். என் சொந்தக்காரங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். நான் அடுத்து வரும்போது காரில் தான் வருவேன்.
இந்த ஆள் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஆளுக்கு ஏகப்பட்ட இப்போ சிக்கல் புக்கல் புடுங்கல் இருக்குது, இல்லை காரில் வேற வராராம், காதுபடையே பேசுவாங்க. ஒரு நாள் திடீர்னு வந்துச்சு காரு, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொருத்தருக்கு வாங்க போனதே உங்களுக்கு தான் காரு லோன் கொடுக்க முடியும், நீங்கள் வாங்கிக்கங்கன்ட்டாங்க. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் மகா பெரியவர், மகா உன்னதமானவர். நடக்குமா நடக்காதா? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயம் செய்யக்கூடிய தேவன். இப்போ நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை இந்த மாதம் நாம் அனுபவிக்க போகிறோம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ உழைச்சி சம்பாரிச்சு முன்னேறிட்டீன்னா நீ என்ன மதிக்க மாட்ட சாமி. நீ அப்படியே முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ நீ முன்னேறது? உழைச்சி சம்பாரிச்சு. விசுவாசத்தை வை, ஒலை வேண்டாங்கல, அதே நேரத்தில் விசுவாசத்தை வை. நான் உன்னை உயர்த்துவேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உயர்த்துவார். வேலைக்கு போலன்னா சோறு திங்காதான் எழுதியிருக்கு பைபிளில், தெரியுமா? வேலை செய்ய மனசு இல்லைன்னா உனக்கெல்லாம் இதுக்கு சாப்பாடு? ஆமாம், வேலை செய்யவே மனசு இல்லைன்னா உனக்கு எதுக்கு சோறுன்னு கேட்குறாரு. அதனால் வேலை செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உயர்வு கர்த்தரால் வரும் என்று விசுவாசியுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் பிரச்சனைகள் மாறும். எங்கேருந்து வேண்டுமென்றாலும் ஆட்களை அனுப்புவார், யாரை வேண்டுமென்றாலும் அனுப்புவார். இந்த கையில் வாங்கிட்டு இப்படி திரும்பினீங்கன்னா அந்த ஆளை மறைஞ்சு போயிடுவான், தேவதூதனாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இதெல்லாம் அப்படியே இந்த சின்ன வயசில் பார்த்த நாடகம் மாதிரியே இருக்கா? அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதைத்தான் செய்வார், ஆமேன்னு சொல்லுங்களேன். மேஜிக் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அற்புதம். கற்பனை பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இப்படி சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போதாது. அதனால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். என் ஆண்டவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். எனக்காக என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டாரு. அதை நான் வாங்க போகிறேன், அது என் வாழ்க்கையில் வந்துடும். என் வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கணும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே இளைப்பாறுதல் வந்துடுமா? உண்மையிலே 1ஆம் தேதி பிறந்தோடனே உள்ளுக்குள்ளே பெரிய பாரமாக தான் இருந்துச்சு. 1ஆம் தேதி பிறந்துருச்சு, கிறிஸ்மஸ் மாதம், கிறிஸ்மஸ் செலவுகளே நியூ இயர் வரைக்கும் கணக்கு பார்த்தாலே குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா வேணும். இதுக்கு இடையில் இந்த மாதம் ஏகப்பட்ட நம்ம பர்சனல் செலவு, காரிலேருந்து மற்ற காரியங்கள் எல்லா செலவும் இருக்குது. இப்போ இவ்வளோது இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோணும் பொழுது தான் கரெக்டாக நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார் ஆண்டவர். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். எப்படி தருவார்? அது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. இங்கே நின்று பேசுகிற வரைக்குமே உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அந்த கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவர் சொல்கிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் அதை செய்து முடிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவும் திட்டவுமாக சொல்லுகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அதிசயத்தை, அற்புதத்தை அவர் செய்வார். அப்படி செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அப்படி செய்கிறவர் தான் யாரு? அப்படி செய்கிறவர் தான் யாரு? என்னுடைய ஆண்டவர். சொல்லுங்க, அப்படி செய்கிறவர் தான் என்னுடைய ஆண்டவர். எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. பாருங்கள், அப்போ எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ என் வாழ்க்கையில் நடந்தே தீருன நம்பிக்கை வரும்பொழுது பாருங்கள், உங்கள் மனசு, இப்போ என் மனசு இளைப்பாறுதலில் இருக்குது. உங்கள் மனசு இளைப்பாறுதலில் இருக்கா இல்லையா? உங்கள் கடன் பிரச்சனை மாறியே தீரும், மாறியே தீரும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உங்கள் கடனுக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்கள். ஏங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கடனுக்கும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த கடனை எப்படி அடைக்க போகிறீங்க? ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான், என் ஆண்டவர் கொடுப்பார், என் ஆண்டவர் அடைப்பார். என் ஆண்டவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் கொடுப்பார், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு போகுது. அல்லேலூயா கும்பல் சொல்லிட்டு போகட்டும். நாளைக்கு கடனெல்லாம் அடிச்சுட்டு ராணி மாதிரி நீங்கள் நடக்கும் பொழுது அவன் பார்த்து என்னடான்னு பார்ப்பான். அப்போ தான் தெரியும். புரியுதா? அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 40 மார்க்கு 50 மார்க்கை தாண்டாத புள்ள 90 மார்க் வாங்குதுன்னா சும்மாவா? எப்படி நடக்கும்? அதே படிப்பை தானே படித்தாங்க. எப்படியா நடக்குது? கர்த்தரை நம்பினால் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தை அவர் செய்து முடிப்பார். அதனால் இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் நீங்கள் முடிவு செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் இதயத்தில் ஆழமாக நீங்கள் பதித்து வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, என் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. என்னங்க? எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சரியான நேரத்துக்கு என் ஆண்டவர் எப்படி வேண்டுமென்றாலும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார். அப்படிங்கிறத உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், ஒரு நிம்மதியோடு உங்களால் வாழ முடியும். ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா நடக்கும். எல்லாமே நடக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும். ஆமாம். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? ஏதோ நடக்குங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க.
நடக்குமா? நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இங்கே பாருங்கள், நான் அதை தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், யார் கைவிட்டாலும் அவர் கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டால் அவர் கைவிடவே மாட்டார். பாருங்கள், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கினீங்கன்னா அதுவும் கடன் தான். அந்த கடனை நீங்கள் மறுபடியும் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்தாருன்னா நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது கிடையாது. அல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். யாரோ ஒருத்தரை அனுப்பி இந்தாம்மா வச்சுக்க, யார் என்னன்னே தெரியாத ஒரு நபர் கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீ எதை பற்றி கவலைப்படுவீங்களா? யோசிக்காமல் வாங்கி கடனை அடைச்சிருவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அதை செய்வார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மைகளை மட்டுமே செய்வார். அவர் எப்பொழுதுமே நன்மைகளை செய்கிறவர் அவர். அதனால் நான் அதிகமாக சொல்கிற காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை விசுவாசிங்க, சாதாரணமானதை விசுவாசிக்காதீங்க. என்ன வரும்போது அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க, கந்துக்கு வாங்கியாவது என்ன பண்ணுவோம், கிறிஸ்துமஸ் செலவுக்கு கொடுத்துருவோமா? என் காதில் விழுவாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. என் காதில் வாங்கிட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்காங்க காரில் உட்காந்துட்டு. இல்லை, நல்ல கவனமாக கவனிங்க. இல்லை, நோ ப்ராப்ளம். இல்லை, கேளுங்க. நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன், ஏன்னா நான் சொல்ல வேண்டியதை மறந்துட போகிறேன். கந்துக்கு வாங்கியாவது நம்ம என்ன பண்ணலாம், நல்ல எண்ணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் நல்ல எண்ணம். ஆனால் கடன் வாங்கி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நான் எப்படி நினைக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு, ஏன்னா அவங்க சொல்லும் பொழுதே அந்த நான் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் நான் பார்க்குறேன், அவங்க மவுஞ்சு அப்படியே சோர்ந்து போய், ஐயோ என்னால் கொடுக்க முடியலையே விட்டு அழுதுருவாங்க. அப்படி நொந்து போயிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஒரு இளைப்பாறுதல் உனக்குள் இருக்கும் என்றால், உன் முகம் சிரிச்ச முகமாக இருக்கும். அந்த இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் உன் நினைவு மாற வேண்டும், உன் பேச்சு மாற வேண்டும். எப்படி தெரியுமா, நான் போவேன், வழக்கமாக திறக்கிற என் பீரோவை நான் திறப்பேன், அந்த லாக்கருக்குள்ளே ஒரு கட்டு பணம் இருக்கும், அதை எடுத்து நான் கொடுப்பேன். என் ஆண்டவர் அதை வைப்பார். கற்பனை பண்ணுங்களேன். இப்போ என்னப்பா சும்மா சொல்ல புரியுதுங்களா? ஆமாம், நான் தப்பாக சொல்லலக்கா. ரியல் நான் வந்து இப்படி கற்பனை பண்ணுங்க, நடக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஒரு கோடீஸ்வரன் டக்கு டக்குன்னு திடீர்னு ஒரு 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 50 லட்சத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டான். என்னன்னு தெரியல, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டான். அவன் ஆண்டவரே அறியாதவன கூட இருப்பான். கொடுக்கணும்னு தோணுச்சு, என்ன பண்ணுவீங்க? நடக்குமா? நடக்கும். எல்லாமே நியாயமாக தான் நடக்கும். இந்த இல்லீகலாக நான் சொல்லலை, லீகலாக நடக்கும். ஏன் செஞ்சேன்னா அவங்களுக்கே தெரியாது, செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இருக்கிறவனை கொடுக்க வைப்பார் கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்களேன். எதை வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க அவர். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இயேசுவை சாதாரணமானவராக நினைக்காதீங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர், உங்களுக்காக எதை வேணாலும் செய்வார் அவர். எந்த எல்லை வரைக்கும் உங்கள் கூட வருவார். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் ஏன் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. கடல் மேலே நடக்க முடியுமா? நீ நம்பின நடப்படான்னாரு பேதுருவேன். கொஞ்சம் சந்தேகப்பட்டால் பொசுக்குன்னு உள்ளே போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக நின்னா எதில் வேணாலும் நடக்கலாம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அது எதுக்காக சொல்ல வந்த, எதுக்கு சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தா தண்ணியில் நடக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் எது வேணாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கும். எதை வேணாலும் செய்வேன். ஒரு தீர்க்கதரிசி இறந்து போயிட்டார். அவங்க மனைவி பஞ்சத்தில், ஆனால் அடிக்கடி சொல்வல, ஒரு அடையை சுட்டுட்டு செத்து போயிடறான்னா, போய் எனக்கு முதல்ல அடையை கொண்டு வா. இப்போ அப்படி தான் நான் கேட்டுட்ருக்கேன். உனக்கு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, உனக்கு தலை போகிற பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல, கிறிஸ்மஸுக்காக ஜெபம் பண்ணு, கிறிஸ்மஸுக்காக கொண்டு வந்து கொட்டுன்னு சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இருக்கிற ஒரு அடைய அவ தின்னுட்டு சாகணும்னு நினைச்சவளை முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்ன உடனே அங்கே அடுத்து நடக்கிற அதிசயம் என்னன்னா, பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையில, மாவும் குறையில, அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சாகிற நிலைமையில இருந்தவங்களை வாழ வைக்கிறவர் தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், அவன் தீர்க்கதரிசி, சூரச்செடி ஓரமா போய் உட்கார்ந்துருக்கான். உயிருக்கு பயந்துக்கிட்டு ராஜா துரத்துறான். இவன் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால தான்டா நம்ம நாடே அழியுதுன்னு சொல்லி கொன்னுருன்னு துரத்துறானுங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆண்டவர், டேய் என்னடா பண்ணுற, ஒளிஞ்சிட்டு இருக்கியா? சரி பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு சாப்பாடு தரேன். ஒரு காக்காவை அனுப்பி விட்றாரு. காக்கா கொண்டு வந்து கறியும் அப்பமும் கொடுக்குது. காக்கா எங்கேயாவது கறியை கொடுக்குமா? அது துருடிட்டு கூட ஓடிடும், தூக்கிட்டு ஓடிடும்.
ஆனால் அது கொண்டு வந்து கொடுக்குது. நடக்குமா? நடக்கும். என் தேவன் எதை கொண்டு வேண்டும்னால் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் யதார்த்தமாக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பூனை வழக்கமாக டாய்லெட் போகும்போது என்ன பண்ணும்? மண்ணை தோண்டுமா? மண்ணை தோண்டும் போது நல்ல ஒரு வைரக்கல்லை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்குமா? நடக்குயா, நம்புங்கய்யா. தேவன் எப்படி வேண்டும்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நடக்க ஆரம்பிக்கும். இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த விசுவாசம் இல்லை, அந்த எண்ணம் இல்லை, அந்த எண்ணத்துக்கே போகிறது கிடையாது. வந்தம்மா, ஞாயிற்றுக்கிழமை வந்தம்மா, அல்லேலூயா சோத்திரம், பாடல் ஆராதனை முடிஞ்சா, செய்தியை கேட்டம்மா, என் ஆத்துமாவே கர்த்தர் சோத்திரம் முடிஞ்சு, எப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குப்பா. முழுசாக கூட நிம்மதி இல்லை, ஏதோ பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. போகும்போதே தோணும், பார்த்துக்கங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கடன் அடைக்கணும், வேலை இருக்குது, காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், காலையில் போய் உட்காரணும், நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். நம்ம என்னென்னா நம்ம யாரை வணங்குறோங்கிறதையே மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? வந்துட்டு போயிட்டுருக்கோம். நம் வணங்கக்கூடியவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வத்திற்கும் மேலானவர். என் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் செய்ய வல்லமையுள்ளவர். டாக்டர் பார்த்து மிரண்டு போகிறான். உங்களுக்கு நடந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடந்தால் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். என்னை பார்த்து கிட்னி டாக்டர் சொல்கிறார், நீரோ டாக்டர் சொல்கிறாரு. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் திரும்பி வந்தீங்க நீங்கள், ஆச்சரியம் தாங்க. உண்மையிலே டாக்டர் சொல்கிறாருங்க, நடக்குமானா நடக்குங்க. நீங்கள் ஆண்டவரை எப்படி நம்புகிறீர்களோ அப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஏன் ஆண்டவரை அப்படியே அவர் வேற மாதிரி, அவர் வேற லெவல். உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் செய்வார், எதை வேண்டுமென்றாலும் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், நிறைய அற்புதங்களை கேளுங்க. நான் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிசயங்களை சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும், 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 நடக்கும். தல்லா கதலா திலேதி ஹந்தரதி யாக்கரபா ரஷே பெலா மாதலேதி ஹந்தரதி யாக்கரபா உதலி ஹதி யாக்கரபா ரஷ காத்திலே மெதி யாக்கரபா. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பயங்கரமான காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்து மிரண்டு போவீங்க. அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ளவராக பாருங்க. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவை சாப்பாடாக கொடுத்தாரு தெரியுமா? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணாவை, சொட்டு தண்ணிக்கு வழியில் வனாந்தரத்தில் கசப்பாக இருக்கு தண்ணீர். சொல்கிறாரு, ஒரு கொத்து வெட்டி அதில் போடுற ஒரு கிளையங்கிறாரு, போட்ட உடனே கசப்பாக இருக்கிற தண்ணி தித்திப்பாக மாறுது. என் ஆண்டவர் அதை செய்ய முடியும் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவரால் மாற்ற முடியாதா? இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நீர் விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தே தீரும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதற்கு மேலே நான் பேசினேன்னா இங்கேயே இளைப்பாறுதல் ஆயிடுவீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, கண்ணெல்லாம் சொருகிருச்சு, பாதி பேர் பசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி, ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர், அதனால் இது போதுமானது என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதனால் மறந்துடாதீங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டாரா இல்லையா? சரி, இவ்வளோ நேரம் இப்படி மூச்சு விடாமல் பேசினேனே, இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கள்? என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இளைப்பாறுதல் வரத்துக்கு என்ன பண்ணணும்? இவ்வளோ நேரம் சொன்னல, ஒரே வரியில் சொல்லலாம். இளைப்பாறுதல் உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? இனிமேல் வாரம் டெஸ்ட் வைக்கிற வேண்டிதான். இளைப்பாறுதல் வரணும்னா என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் நடக்கும். அந்த விசுவாசம் இருந்துட்டால் போது இளைப்பாறுதலோடு இருப்பீங்க. சரியா? புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? நான் அதை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்நேரம் வரைக்கும் என்னுடைய செல்லுக்கு என்ன பண்ணல, இன்னும் பணம் வரலை, ஏறலை. காலையில் டாயின்னு 6 மணிக்கு மேலே என்ன பண்ணிடுவான், 11,656 ரூபா டெபிட் பண்ணுவான். பணம் இல்லைன்னா ஏகப்பட்ட ஃபைன் போடுவான். சரியா? இப்போ என் விசுவாசம் என்ன தெரியுமா? என் விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்கள் போடுங்க, நீங்கள் போடுங்க, நான் உங்களை கேட்க முடியுமா? என் விசுவாசம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் என் அக்கௌண்ட்டில் பணத்தை கிரெடிட் பண்ண வைப்பார். இதுதான் என் விசுவாசம். நான் சொல்ல புரியல? அதுக்கப்புறம் எனக்கு கவலை இருக்குமா? என் வேலை என்ன தான், எடுத்து பேலன்ஸ் மட்டும் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா என் விசுவாசம் பணம் வரும். நான் அந்த விசுவாசமே இல்லைன்னா செல்ல எதுக்கு பார்ப்பேனா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இளைப்பாறுதல் வேணும்னா இதை தான் செய்யணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? தயவு செய்து புரிஞ்சிருச்சா இல்லையா? அப்படி விசுவாசிங்க கர்த்தரை.
விசுவாசிங்க, தயவு செய்து அப்படி விசுவாசிங்க, நடக்கும். நீங்கள் உங்களுடைய எப்பொழுதும் உங்கள் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா நடந்துடும், அற்புதம் நடந்துடும். அப்போ இளைப்பாறுதல் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இளைப்பாறுதலோட இருக்க ஒரே வழி அப்போ என்னதான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. இங்கே பாருங்கள், நான் மாதம் முழிச்சு வேலை செஞ்சு எனக்கு ஒரு கம்பெனிலேருந்து சம்பளம் கிரெடிட் ஆகுதுன்னா அது அதிசயம் கிடையாது. சரியா? அது அதிசயம் கிடையாது. எந்த வழியிலும் எனக்கு பணம் வரத்துக்கு உண்டான நான் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் என் அக்கௌண்ட்டில் எனக்கு பணம் வருதுன்னா அது அதிசயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு 3000 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னா அது நற்செய்தி. செஞ்ச வேலைக்கு கூலி கிடச்சிருச்சுப்பான்னு. ஆனால் அதே நேரத்தில் நீ செஞ்ச வேலைக்கு 3000 ரூபாயை விட 9000 ரூபா உன் அக்கௌண்ட்டில் வருதுன்னா அது அதிசயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எது வேணாலும் நடக்குங்க. அதனால் தயவு செய்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் பேசுங்க, நடக்கும்னு சொல்லுங்கள். 4 பேர் கேட்குறவன் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான், சொல்லிட்டு போட்டோம். சொல்கிறவன் பைத்தியக்காரனாகவே இருப்பான். என்ன, நாம் அப்படி இருக்க மாட்டோம், நம்ம வேறு லெவலில் இருப்போம். ஆமென்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்குள்ள இளைப்பாறுதல் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா வரலையா? வந்துருச்சுன்னு சொன்னால் தாண்டா இவர் விடுவார், அதனால் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இளைப்பாறுதல் வந்துருச்சா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கற்பனை பண்ணணும், பேசணும், சிந்திக்கணும். சிந்திப்பீங்களா? ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அது எப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் தான் பேசணும். என் ஆண்டவர் எப்படி செய்வாருங்கிறத நீங்கள் தான் பேசணும். அது எப்படி வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணலாம். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்தும் கூட தேவன் நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வார்த்தையின்படி நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. நல்லா எங்களுக்கு தெளிவாய் தெரிகிறது ஆண்டவரே, தெளிவும் திட்டமுமாக எங்களுக்கு புரிகிறது ஆண்டவரே. எனக்கே பலவிதமான குழப்பம் இந்த நாளிலும் கூட, ஆனாலும் கூட என் தேவன் எங்களோடு இருந்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பல அற்புதங்களை செய்திருக்கிறேன், இனியும் நான் அப்படியே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் திருக்கரத்தில் எங்களை அப்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய